அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமாகிய பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் அமையப்போகுதுங்க. இந்த 3 கிரக சேர்க்கை அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இந்த இணைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்கள் சில யோகங்கள் இருந்தாலும் நன்மைகள் விட கஷ்டங்கள் அதிகமாக பட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனிங்கிற ஒரு பிடி, அடுத்தது இப்போ குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், கடந்த காலத்தில் 4ஆம் இடத்தில் குரு இருந்தது, அது ராகுவோடு இணைஞ்சிருந்ததுனால உங்களுக்கு அது குரு சண்டால அமைப்பில் அந்த குரு பகவானால் சுகஸ்தானத்தில் ஒரு மேன்மை அடைய முடியல. இப்படி பலவிதமான கிரக அமைப்புகளால் சில கஷ்டங்கள் நீங்கள் பட்டீங்க. இன்றைக்கி கூட எல்லாம் செல்வந்தருங்கிற அளவில் மற்றவங்க உங்களை புகழ பேசுகிற அளவுக்கு, மற்றவங்க பாராட்டு வாங்கக்கூடிய அளவில் நீங்கள் இருந்தாலும், ஆனால் குடும்ப வாழ்க்கையிலும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது சற்று குறைவாக தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத சில பண வரவு தடையாகி கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தனம் சம்பந்தப்பட்ட விதத்தில் அதுவும் இந்த 1.5 வருஷ காலம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் மகர ராசி நேயர்கள் பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அப்புறம் 3ஆம் இடத்தில் இப்போ கேது இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குங்க. சில விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா அது முடிக்காமல் விட மாட்டீங்க. செய்யணும்னா செஞ்சிருவீங்க, போகணும்னா போவீங்க, அந்த வேலையை முடிக்காமல் வீட்டுக்கு வரமாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சாதுர்த்தியமான திறமையானவங்க. ஏன்னா மகர ராசி அப்படின்னால நீங்கள் சிறு வயசிலிருந்து அனுபவம் ரொம்ப பட்டிருப்பீங்க, கஷ்டங்கள் அதிகமாக பட்டிருப்பீங்க. யாருடைய முயற்சியிலும் நீங்கள் வளர்ந்துருக்க மாட்டீங்க, நீங்கள் இப்போ சாதிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் திறமையினால தான் நீங்கள் முயற்சிகளால் சாதிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள். சனி பகவானுடைய ஆதிக்கம்னா எப்போவுமே கடினமான உழைப்பாளிங்களாக இருப்பீங்க, கடினமான முயற்சி ஸ்தானம் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு இலக்கை அடைஞ்சிட்டா அதை சாதிக்கணும்னு துடிப்பீங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்த உங்களுக்கு கடந்த காலங்கள் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் பல இருந்தாலும் இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்குது. இதிலிருந்து மீண்டு வருவோமா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கு உண்மையிலேயே சாதக யோக பலன்கள். அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய சில சந்தர்ப்பங்களுக்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுனால முயற்சிகள் எடுங்க, வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அந்த வாய்ப்பு எந்த மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தொழில் ரீதியில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். எதை வச்சு நம்ம இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி உங்களுக்கு 5ஆம் ஸ்தானாதிபதியும் 10ஆம் ஸ்தானாதிபதியும் ஆகிய அதாவது சுக்கிர பகவான் உங்களுக்கு 5இல் ஆட்சி அமையுதுங்க. தொழில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்புங்கிறது தொழில் தாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம படிக்காத ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக இருந்தாலும் நமக்கு வருமானம்ங்கிறது எதை வச்சு வரும்? நம்ம அளவுக்கு தொழில் வச்சு தான் வரும், ஒரு வேலை வாய்ப்பு வச்சு தான் வரும். ஆனால் அது நமக்கு கடந்த காலம் கஷ்டத்தை கொடுத்தாலும், ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் அமையாமல் இருந்தாலும், சொந்தமாக தொழில் செய்து முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சிங்கிற நிலையில் குரு பகவானுடைய சேர்க்கையிலையும், சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு
8ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வரும்போது, 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு திடீர் புகழ், திடீர் மகிழ்ச்சி, திடீர் வசதி வாய்ப்புகள் அப்படின்னா எதிர்பாராத காரிய தடைகள் எல்லாமே நிவர்த்திகள் அடைஞ்சு அதனால் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் அதிபதி அதே 3ஆம் அதிபதியும் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் சேரும்போது உங்களுக்கு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம்ங்கிற ஒரு நிலை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க. ஏன்னா உங்களுக்கு 5இல் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதார வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டோம், எத்தனையோ படிப்பு படித்தோம், அனுபவம் இருக்குது, வேலை வாய்ப்பு சரியான முறையில் அமையலை, இது வரைக்குமே நமக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே சில ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் தொந்தரவுகள் வருது, மேனேஜர்னால தொந்தரவுகள் வருது, நம்ம படித்து இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக ஆகக்கூடிய ஒரு எண்ணத்தில் ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நிலையில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு இரும்பு இயந்திரம் மோட்டார் மிஷினரி சம்மந்தப்பட்ட ஆடம்பரம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விதத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு இழப்புகளாக இருக்குது, கஷ்டங்களாக இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு யாரால இடைஞ்சல்கள் வருதோ அந்த அவங்களே கொஞ்சம் இடமாற்றங்கள் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு தீரும், பிரச்சனைகள் விளையும். அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டர், ஒரு எதிர்பார்ப்புகள், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது தள்ளி தள்ளி போகுது, விலகி போகுது. இந்த ஒரு வருஷ காலமாகவே நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்தினால் ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அதாவது அது கிடைக்குமா, அது வந்ததுன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துட்டு அடுத்தது ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட நம்ம ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது கிடைக்காமலேயே இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தோம்னா எல்லாமே இருந்தும் குடும்பத்தில் ஒரு மன அமைதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விதத்திலையும் உறவு முறையில் அடுத்தவங்களால் 3வது மனுஷனால சிக்கல் வந்துருச்சு. அந்த சிக்கல் என் மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு பிரிவுகள் சந்திச்சு இன்னைக்கு குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷமாக இருந்தோமோ அது எல்லாமே இழந்து இன்னைக்கு தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அடுத்தவங்களால் நிம்மதி இழந்தேன், அடுத்தவங்களால் கஷ்டப்பட்டேன், அடுத்தவங்களால் என்னை வாழ விடாமல் தடுத்து இன்னைக்கு நிம்மதி இழந்து இன்னைக்கு தனிமரமாக தத்தளிக்கக்கூடிய தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நீங்களும் வாழுவீங்க, மற்றவங்களையும் வாழ வைப்பீங்க. ஏன்னா மகரம்னாலே கண்டிப்பாக அதாவது உழைப்புக்கு, அதாவது ஒரு உழைப்புனா என்னன்னு அதை அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க. 10ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால எது செய்தாலும் மகிழ்ச்சியாக செய்வீங்க, திறமையாக செய்வீங்க, அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரி செய்வீங்க. ஒரு பேச்சு பேசினாலும் அதில் நடக்குமா நடக்காதா, முடியாத நீங்கள் வாக்கு கொடுக்கவே மாட்டீங்க. இது செஞ்சு முடிக்க முடியும்னா கண்டிப்பாக அதுக்காக எவ்வளோ வேணாலும் போராடி நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்க தான். ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு எல்லாமே 1 மணி நேரத்தில் ஆகிற வேலை 9 மணி நேரமாக தடங்கள் ஆகுது. இந்த நேரத்தில் முடியக்கூடிய வேலை அடுத்த வாரமே வந்தாலும் அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடிய மாட்டேங்குது. என்னவோ கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன நடக்குதுன்னே தெரியல, புரிஞ்சிக்க முடியல, எல்லாமே ஒரு வித்தியாசமாக தெரியுது. கடந்த காலத்தில் இப்படி இருந்திருந்தால் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா, ஏன் இப்போ மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா இளம் வயதினர் மாணவிகள் இருந்ததுன்னா கல்வியிலே கூட தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும், படிப்பில் மந்தமாகுது. நான் படித்து ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா படிக்கிறேன், மறதி வருது, அது எக்ஸாம் எழுதும்போது சரியாக வர மாட்டேங்குது, கடவுளே மார்க் நல்லா வருமா, நான் நினைக்கிற காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் பயத்தில் இருப்பீங்க. பயமே படாதீங்க, நல்ல மார்க் வரும். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கண்டிப்பாக அமையும். படிப்பில் நீங்கள் சாதிக்கக்கூடியவங்களாக வளம் வருவீங்க. அதனால் தன்னம்பிக்கை இழக்காமல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியது, நடக்கக்கூடியது நல்லதாக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு தேவையான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக, இன்னும் பழையபடி விட நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சி கண்டிப்பாக மாணவிகளுக்கு அமையும். சில பேர் படிப்பு முடிச்சுட்டு, காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வேலை அமையவே இல்லை,
ஏதாவது கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் தூரமாக கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்ல சம்பளமாக கிடைக்கணும், நல்ல வேலை வாய்ப்பாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், மகர ராசி நேயர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது 12ஆம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த 24 நாட்களும் உங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த 24 நாள்லேயும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்ந்துருமான்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீர்றதுக்கு இந்த காலகட்டத்தில் சில வாய்ப்புகளை அமையும். அதனால் சொந்த பந்தம் முதல் கொண்டு சில பிரிவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களே கண்டிப்பாக உங்கள்கிட்ட இணைஞ்சு வந்து குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுனால இந்த 24 நாளும் உங்களுக்கு சாதக பலன்களாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிங்கிறது இருக்கும். அதனால் இப்போ நான் சொன்னது பூராமே கோச்சார பலன் அப்படின்னா இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறது சொல்கிறதுனால, இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை என்ன லக்னம், எந்த ராசி, ராசி இதே தான், அதே லக்னம் என்ன, அடுத்தது என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதை ரெண்டுமே கோச்சாரமும் பிறந்த ஜனனகாலமும் தசாபுத்தியும் இணைச்சு பலன்களை தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய மகர ராசிக்கு தன்னம்பிக்கை மிக்கவங்களுக்கு எந்த விதத்திலும் தோல்விகள் அடைய மாட்டீங்க அப்படிங்கிறது உறுதியோடு எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3யுமே தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வளமான வாழ்க்கை அமையணும், நீங்கள் அமைச்சிக்கணும். அதாவது இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.